நிறைய கொழுப்பு சாப்பிட்டா கல்லீரல் பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க. இது எப்படி இருக்குன்னு பாருங்களேன். நிறைய ஆல்கஹால் சாப்பிட்டா லிவர் போயிடும்னு சொல்றதுல ஒரு நியாயம் இருக்கு. நிறைய கொழுப்பு சாப்பிட்டா லிவர் டேமேஜ் ஆயிடும் அப்படின்னு சொல்றது எந்த விதத்துல நியாயம்னு தெரியல. குறிப்பா இந்த நான் ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவர், ஆல்கஹால் பழக்கம் இல்லாதவங்களுக்கு ஃபேட்டி லிவர் வர்றதுக்கு முக்கியமான காரணமே அவங்களுடைய உடல் பருமன் மற்றும் மெட்டபாலிக் சிண்ட்ரோம் தான். இந்த உடல் பருமனுக்கும் மெட்டபாலிக் சிண்ட்ரோமுக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமான காரணம் அதீத மாவு சத்து நிறைந்த சர்க்கரை நிறைந்த உணவுகள் தான். இதை பற்றி குறை சொல்லாம பேலியோல கொழுப்பு அதிகமாக சாப்பிட சொல்றாங்க. கொழுப்பு அதிகமாக சாப்பிட்டா லிவர் டேமேஜ் ஆகிடும்னு சொல்றது எந்த விதத்தில் நியாயம்? நம்ம லிவரை ஆரோக்கியமாக வச்சுக்கணும்னா அதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான 2 விஷயம். உடல் எடை சரியான அளவில் இருக்கணும். நம்மளுடைய விசரல் ஃபேட் அப்படின்ற உள்ளுறுப்புகளில் இருக்கிற கொழுப்புகளை நம்ம குறைக்கணும். இந்த விசரல் ஃபேட்டை குறைக்கிறதுலையும் உடல் பருமனை சரியாக மெயின்டைன் பண்ணுறதுலையும் அதிக கொழுப்பு குறைந்த மாவு சத்து உணவு முறையான பேலியோ டயட்டு நிறைய ஹெல்ப் பண்ணுது அப்படின்றது நம்ம பல பயனாளர்களுடைய ரிசல்ட் மூலயமா பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். ஸோ கொழுப்பு சாப்பிட்டா லிவர் ஃபெயிலியர் ஆகிடும் அல்லது லிவர் கெட்டு போயிடும் அப்படின்ற ஒரு பரப்புரை மிகவும் தவறானது.